அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை 3 ஆண்டுகளாக நிறைவேற்றாமல் உள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் வந்தவுடன் அவற்றை நிறைவேற்றுவதாக வாக்குறுதி அளிப்பது வாயில் சர்க்கரை போடாமலேயே இனிக்குதா என கேட்பது போல் உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். மதுரை அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணனை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாட்டுத்தாவணியில் உள்ள காய்கறி மற்றும் பழ சந்தை வியாபாரிகளிடம் துண்டு பிரசுரம் கொடுத்து வாக்கு சேகரித்தார். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவரிடம் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் பிரச்சாரம் செய்து வருவதாக கேள்வி எழுப்பப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு இந்த 3 ஆண்டுகளில் 2 முறை 6 மாதம் அந்த அகவலைப்படியை பிடித்து செஞ்சு தான் அரசு ஊழியர் கொடுத்துருக்குறாங்க. ஆகவே இன்றைக்கு அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறைவேற்றப்படவில்லை. தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் கொடுக்கப்படும் என்று அந்த தேர்தல் அறிவிப்பில் கொடுத்தாங்க, தேர்தல் பரப்புரையில் வெளியிட்டாங்க. ஆனால் இதுவரைக்கும் பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று திமுக அரசு அறிவிக்கவில்லை, திரு ஸ்டாலின் அறிவிக்கவில்லை. அதற்காக அரசு ஊழியர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றனர். அதை குறித்து தான் நான் நேற்றைய தினம் அறிக்கை விட்டேன். அதற்கு தான் இந்த